அண்ணன் தங்கச்சி எங்கே போனியோ உங்களை தேடி தேடி என் காலத்தையும் கொஞ்சம் வச்சு தனியாக வந்து அப்படி என்ன ரகசியம் பேசுறியா எனக்கு தெரியாம. எங்களுக்குள்ள 1000 இருக்கும் பவி. எல்லாத்தையும் உண்ட சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா? எல்லாத்தையும் உண்ட சொல்ல முடியாது. எங்களுக்குன்னு பர்சனல் இருக்கும். அண்ணன் தங்கச்சிக்குள்ள 1000 இருக்கும். எல்லாத்தையும் உண்ட சொன்னால் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? கொஞ்சம் கூட தனியாக பேசிட மாட்டேங்குது. இந்த அன்னிக்கிற புத்தி வந்துருச்சு பற்றி அதுக்குள்ளேயும். ஓ அப்படியா? இது எப்போலேருந்து புது கதையாவில் இருக்கு? எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் செய்வீங்க, என் முன்னாடி தான் வச்சு பேசுவீங்க. இப்போ என்னமோ குசு குசுன்னு தனியாக பேசுறீங்க. அப்படி என்னப்பா பள்ளமா மீட்டிங் போடுறீங்க 2 பேரும்? அது ஒன்றும் இல்லை பவி, சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா இவள்கிட்ட ஏன் மூடி மறைச்சிட்டு இருக்க? சும்மா சொல்லு பவி. உன்னை எப்படி கலட்டி விடுறதுன்னு என் ஐடியா கேட்டேன். அதான் நானும் ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீ தான் எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டேங்கிறியாமே. என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறியா. எல்லாத்துக்கும் வீம்பு பிடிக்கிறியா. அதே அண்ணே உன்னை கழட்டி விட்டுட்டு வேறு யாராச்சும் என்னை கட்டுப்பட்டு சொன்னேன். அதே உன்னை எப்படா கழட்டி விடுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். வேறு யாரும் நமக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஆளாக இருக்காங்க சொல்லி எங்கள் அண்ணன் கட் பண்ணணும். ஓ அந்த மீட்டிங் தான் போகுதா? அப்போ அதே என்னை தனியாக விட்டு நீங்கள் 2 பேரும் தனித்தனியாக பேசுகிறீங்களோ? அப்படி என்ன நான் ஒன்றும் ஒத்து வரல, என்னை கழட்டி விட பார்க்குறீங்க. எத்தனை நாள் பிளான் இது? அது ஒரு வாரத்துக்கு மேலே நடக்குது. இன்னும் ஒரு ஐடியாவும் தோட மாட்டேங்குது. சரி எப்படியும் உனக்கும் தெரிஞ்சு வச்சு நீனே வந்துட்டா தெரிஞ்சுக்கிட்ட. நீனே ஒரு நல்ல ஐடியாவை கொடுத்து சமாதானமாக பிரிஞ்சுக்கங்க. நான் எங்கள் அண்ணனுக்கு நல்ல பொண்ணாக பார்த்து கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓ இதுக்கு உங்கள் அண்ணனுக்கு ஓகேவா? என்ன பவி இப்படி கேட்டுப்பட்டேன்? எங்கள் அண்ணனுக்கு சம்மந்தம் இல்லாமல் நான் ஏதாவது செய்வேனா? எங்கள் அண்ணன் சொன்னனால தானே இந்த முடிவை நான் எடுத்தேன். சும்மா நானாக தனியாக எடுக்க முடியுமா? எங்கள் அண்ணன் சம்மந்தம் தான் என் சம்மதம். எங்கள் அண்ணனுக்கு பிடிக்காத யாரும் எனக்கும் பிடிக்காது. நீ வேணாமா? அப்போ எனக்கு நீ வேணாம். வேறு நல்ல பொண்ணை பார்த்துக்கலாம்னு அண்ணன் சொல்லிடுச்சு. எனக்கும் சரிண்ணா, பவி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டேன். சரி அப்படியா? அப்போ பாருங்க, நல்ல பொண்ணை பார்த்து உங்கள் அண்ணனுக்கு கட்டி வச்சு நல்லா அண்ணி அண்ணின்னு வாயார கூப்பிட்டுக்க. சரியா? நான் கிளம்புறேன். ஏ பவி, இரு பவி, அவள் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறா, நீனு கோச்சிட்டு போகிறோங்கிற. ஆமாம் விளையாட்டுக்கு சொல்லிட்டு நிச்சயமாக சொல்கிறீங்களா? யாருக்கு தெரியும்? 2 பேரும் அந்த மாதிரி கூட்டு கல்வனத்தனம்லாம் நல்லா பண்ணுவேன்னு தெரியும். பண்ணுறது மட்டும் தெரியட்டும். 2 பேருக்கு விஷத்தை கொடுத்து கொன்னுட்டு நான் வாட்டுக்கு ஜெயிலில் போய் செம்முன்னு உட்காந்துட்டேன். அடி பாவி, எங்களை கொண்டுட்டு நீ ஜெயிலுக்கு போனால் ஜெயிலே உன் வாழ்க்கை கழிச்சு வேறுமேடி. எதுக்குடி எங்களை கொல்லணும்? நான் வேணாம்னு நினச்சேன். நீங்கள் 2 பேரும் உசுரோடே இருக்கக்கூடாது. நீங்கள் செத்ததுக்கப்புறம் நான் வெளியிலேருந்து என்ன பண்ண போகிறேன்? நான் உள்ளே போய் ஜாலியாக ஜம்முன்னு இருப்பேன். நல்ல சாப்பாடெலாம் போடுறாங்களே, இப்போலாம் களிலாம் இல்லையா? அது தெரியுமா? அது சரி தாண்டி, அந்த ஐடியாவில் தான் இருக்கியாக்கும். சரி சொல்லுங்கள். 2 பேரும் பெரிய டிஸ்கஷனாக ஓடிச்சு. அப்படி என்ன டிஸ்கஷன்? அது ஒன்றும் இல்லை பவி, உனக்கு விஷயம் தெரியாது. அன்னைக்கு ஐஸ் சொல்லிட்டு இருந்தால, அல்ப ஐஸில் போயிடும்னு சொல்லி உன்னை ஏமாத்திட்டு இருந்தால, அதை தான் அண்ணன் சொல்லி நீ அவளை திட்டு, நீ பல்ல உடச்சிருவேன் அப்படின்னு அதை சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதை பற்றி தான் பேசிக்கிட்டு நீனே வந்துட்டேன். அது நடந்து 2-3 நாள் ஆச்சு. இன்னமும் அதை ஞாபகம் வச்சு பேசிக்கிட்டே இருக்கியா? அதெல்லாம் நான் எப்போவோ மறந்துட்டேன். இப்போ தான் சொல்கிறீங்க. கண்டிப்பாக சொல்லணுமா நீனு? என்ன பிரீத்தி? எதுக்கு இன்னைக்கு அந்த மேட்ரு எடுத்தோன்னு உனக்கு தெரியுமா? விஷயம் தெரியாமல் குறுக்க வந்து பேசுவேன். அண்ணன் தான் ஐஸை பற்றி சொன்னிச்சா, அப்போதைக்கு எனக்கு இது ஞாபகம் வந்துச்சு. அதனால சொன்னேன். மற்றபடியில் நான் ஒன்று சும்மா அவளை பற்றி பேசியிருக்கேன். நான் என்ன லூஸா? ஓ உங்கள் அண்ணனே ஆரம்பிச்சிட்டாங்களா ஐஸை பற்றி பேச? கொஞ்ச நாளாக பேசாமல் இருந்தாங்க, மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்களோ? அப்படி என்ன சொன்னாங்க உங்கள் அண்ணன்? பவி அன்னைக்கு உன்னை எப்படி விளையாட்டுக்கு சொன்ன அல்ப ஐஸில் போயிடும் இப்போ அது நிறைய நிச்சயமாயிடுச்சு தெரியுமா? நிஜமாயிடுச்சா? என்ன சொல்கிற? ஆமாம் பவி, அவள் ஏதோ வண்டியில் வரும்போது ஆக்சிடெண்ட் ஆகி விழுந்து இப்போ பிளட்டும் இல்லாமல் பிளட்டே கிடைக்கல. ரொம்ப சீரியஸாக இருக்கலாம். அதே 2 பேரும் கூடி பேசிக்கிட்டு இருக்கே, இவ்வளோ சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்கே, எவ்வளோ பெரிய விஷயம். இப்படி பேசிக்கிட்டு இருக்கே, பிளட்டா கிடைக்கலையா? யாருமே கொடுக்கல. நம்ம ஆஃபீஸில் எல்லாத்தையும் கேட்டு பார்த்துருக்கலாம்ல. இல்லை பவி, எல்லார்ட்டையுமே கேட்டுட்டோம், யார்ட்டையுமே இல்லை. எங்கள் குரூப்பு கூட செட் ஆகலை. ஓ பாசிட்டிவா. இதை முன்னமே சொல்லியிருக்கலாம்ல. எனக்கு கூட ஓ பாசிட்டிவ் தான், நான் கொடுத்துட்டு வந்திருப்பேன்ல. இப்படி விளையாட்டுத்தனம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கே, சின்ன பிள்ளை நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் கூட பொறுப்புங்கிறதே இல்லை. ஒரு உயிரோடு தான் விளையாடுவீங்களா? என்ன பவி இப்படி சொல்கிறா? உன்னை எவ்வளோ இன்சல்ட் பண்ணியிருக்கா, எவ்வளோ கேவலப்படுத்திருக்கா, எவ்வளோ போய் சொல்லியிருக்கா. அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணிக்க நிற்கிற. கிடக்கட்டு விட பிளட்டு யாரும் கொடுத்துருவாங்க. நீ ஏன் போய் கொடுக்கணும்? பேசாமல் நீ இருக்கிறதே வீக்காக இருக்க. இதில் நீ வேறு பிளட்டு கொடுத்து நீங்கள் அவள் உயிரை காப்பாற்ற போகிறாக்கும். ஆமாம் பவி, பிரீத்தி சொல்கிறது கரெக்டாக தான். உனக்கே பிளட் இல்லை, உனக்கே பிளட் ஏற்றுற மாதிரி தான் இருக்குது. நீ அவளுக்கு கொடுத்து என்ன பண்ண போகிற? நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். வேறு யார்ட்டாச்சும் கேட்டு தான் வச்சுருக்கேன். ஃபோன் பண்ணுவாங்க. நீ கொஞ்சம் நேரம் பொறுமையாரு. இல்லை பிரவீன், இந்த விஷயத்திலாம் பொறுமையாக இருக்க முடியாது. இப்போ அப்புறம் பிளட் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது? போக போக கிரிட்டிக்கலாக தானே ஆகும். நீங்கள் முன்னாடியுமே எனக்கு சொல்லியிருக்கலாம்ல, ஏன் சொல்லலை? இந்த விஷயத்துலலாம் விளையாடுவீங்களா? அவள் எப்படியே இருந்துட்டு போட்டோம், நம்மளும் அவளை மாதிரியே இருக்க முடியுமா? அப்புறம் நமக்கும் அவளுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்கள்? அவள் எப்படி வேணாலும் இருந்தாலும் இனிமேல் மாறினாலும் மாறுவாள்ல. அவள் மாறாளோ மாலையா ஒரு உயிரை காப்பாற்றலாம்ல. ஒரு அப்பாவுக்கு மக, ஒரு தங்கச்சிக்கு அக்கா, அந்த பொறுப்பெல்லாம் அவளுக்கு இருக்குல்ல. இல்லை பவி, உன்ட்ட சொல்லலான்னு தான் வந்தேன். அப்புறம் வந்து பிரீத்தியை பார்த்தேன்னா அவள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் அன்றைக்கி சொன்னாலும் அல்பாயுசில் போயிடும், அதுவே நிஜமாயிடுச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம். நீனே வந்துட்டு உனக்கு ஓ பாசிட்டிவ் தெரியும், இருந்தாலும் நீ கொடுக்க வேணாம் இருந்தால் நான் உன்ட்ட சொல்ல. நீனே வீக்காக தானே இருக்க. நீ அவ்வளோ பாடி கட்டலாம் இல்லைப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரவீன். பிளட் கொடுத்துட்டு நான் ஏதாச்சும் பழம் எதுவும் சாப்பிட்றேன், உடம்பு தேறிடும். அவள் பாவம் தானே. டேய் இவன் இனிமேல் நம்ம சொல்கிறத கேட்க மாட்டா. அவள் சொல்கிறதையும் கேட்பா. கூட்டிகிட்டு போயிட்டு வரத்தான் கொடுத்துட்டு என்ன வரட்டும். ஆமாம் பிரவீன், போயிட்டு வந்துடலாம். பாவம் இல்லை, எவ்வளோ கஷ்டப்படுவாங்க உங்கள் வீட்டில். நம்ம ஒரு இடத்து போயிட்டு வந்துடலாமே. அவள் செஞ்சதெல்லாம் மனசில் வச்சுக்க வேணாம். அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடு. ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா. நம்ம முடிஞ்சதை பண்ணுவோமே, நம்மளால முடிஞ்சது. அந்த புண்ணியம் நம்ம பிள்ளைகளுக்கு வந்து சேரும்ல.
சரி பவி போகலாம். சரி பவி, நீனும் அண்ணனும் போங்க. எனக்கு கொஞ்சம் சின்ன வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு சாயங்காலமாக வந்து அவளை பார்த்துக்கிறேன். சரியா? சரிடி, நீ மெதுவா வா. நான் இப்போ பிளட் கொடுக்குறேங்கிறனால சீக்கிரம் போகிறேன், இல்லைன்னா நானும் கூட சாயங்காலமே பார்த்துப்பேன். அப்புறம் பவி இந்த ட்ரெஸ்ஸில் சூப்பராக செம்ம அழகாக இருக்க தெரியுமா? பிரீத்தி இருந்தா அதனால தான் முன்னாடியே சொல்ல, இல்லைன்னா நீ வந்தோடனே சொல்லியிருப்பேன். ஆமாம் ஆமாம், இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு இது ரொம்ப முக்கியம். அழகாக இருக்கா அழகா இல்லையான்னு. என்னடி என்னோட பொண்டாட்டி அழகா இருந்தால் புருஷனான நான் சொல்லணும்ல, அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்ல. என் பொண்டாட்டி எப்படி இருக்கா, எப்படி மாறுறா, என்னன்னு என்னமோ குத்தம் சொல்கிற. சரி பிரவீன், இப்போ என்ன ரொமான்ஸ் பண்ணுற நேரமாகுது? அங்கே ஒரு உயிர் ஊசல் அடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து அழகா இருக்கி அப்படி இப்படின்னு என்னமோ ரொமான்ஸ் பண்ணி பக்கத்தில் வேற வரீங்க. நான் ஏதாச்சும் ட்ரை பண்ணலான்னு வந்தேன், ஒன்றும் நடக்காது போல. சரி வா கிளம்பு. என்ன திடீர்னு பார்க்கணும்னு சொல்லியிருக்கா? மறுபடியும் காசு எதுவும் கேட்பாலோ? மறுபடியும் கேட்டால் அவ்வளோதான், நம்ம தலைமை அடமான வச்சு தான் கொடுக்கணும். ஏற்கனவே 2 தடவை அரேஞ்ச் பண்ணதே பெருசாக போச்சு. இதோட பேசி அத்து விட்டுற வேண்டியதான். அது எல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்லை அத்து விட்டுறதே மறு வேலையை பார்க்கணும். வர சொன்ன டயத்துக்கு வரதில்ல. முன்னாடிலாம் சொன்ன டயத்துக்கு வருவா. இப்போ நான் அவளுக்கு அடிமை மாதிரி நான் முன்னாடி வந்து நிற்கிறேன். அவளை இன்னும் ஆளை காணோம். மகாராணி வரட்டும், இன்னையோட எல்லாம் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு தாண்டி லாஸ்ட்டு. அதனால தான் இவ்வளோ பொறுமையாக இருக்கேன் நான். என்ன ரவி, சீக்கிரமே வந்துட்டியே போல. எப்போவுமே நான் வர சொன்னால் நான் வந்து முன்னாடி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து காத்திருப்பேன். லேட்டாக தான் வருவியே. இப்போ என்னன்னு பார்த்தா நான் சொன்னதுக்கு முன்னாடியே 10 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டியே. அந்த அளவுக்கு மாறிட்டியலா? இந்த அளவுக்கு மாறிவே நான் எதிர்பார்க்கவே இல்லையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த பக்கம் ஒரு வேலை விஷயமா வந்தேன். அப்படியே நீ வர சொன்னியா, அதனால தான் இங்கே நின்று. நீ சொன்ன டயத்துக்கு வர மாட்டியா? இன்றைக்கி என்ன லேட்டாக வந்திருக்க? நான் கரெக்ட் டயத்துக்கு தான் வந்திருக்கேன். நீங்கள் தான் முன்னாடியே வந்து காத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது. அப்புறம் எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது. ஃபோன்லேயே சொல்லலான்னு தான் பார்த்தேன். எரிஞ்சு விழுவியல, நமக்கு அந்த எரிஞ்சு விழுகிறதெல்லாம் பிடிக்காது. எனக்கு காசு நாளைக்கே ரெடி ஆகணும். காசா? என்னாலலாம் தர முடியாது. ஏற்கனவே உனக்கு 2 தடவை கொடுத்துருக்கல, அது கொடுத்ததே பெரும்பாடு. மறுபடியும் உனக்கு தரணுமா? அதெல்லாம் முடியாது. சரி, காசு தரலைன்னு பரவாயில்ல, நான் ஒரு தடவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் எங்கள் அப்பாட்ட சொல்லலான்னு இருக்கேன். அப்பாட்ட சொல்லி உங்கள் வீட்டில் வந்து பேச சொல்லலான்னு இருக்கேன். உங்கள் அபிப்பிராயம் என்ன? என்னவா இருந்தாலும் நான் முடிவை மாற்றிக்க மாட்டேன். இருந்தாலும் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்ல. சொல்லாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல. நாளைக்கு ஒரு பேச்சு வரும்ல, அதனால தான் சொன்னேன். உங்கள் அபிப்பிராயம் என்ன? ஓ மேடம், இந்த அளவுக்குலாம் பண்ணுறீங்களா? யாரை கேட்டு முடிவு எடுத்த நீ? என்னை கேட்டியா? என்னை கேட்காமலே எல்லா முடிவும் எடுப்பியா? நமக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு போச்சு, எதுவுமே இல்லை. அதை சொல்கிறதுக்கு தான் இன்றைக்கி நான் முன்னாடியே வந்து நின்று. நமக்குள்ளே ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. நமக்குன்னு ஆதாரமாக இந்த ஒன்றையும் அழிச்சாச்சு, அதுவும் இப்போ இல்லை. நீ எந்த நம்பிக்கையில் எதை வச்சு எங்கள் வீட்டில் வந்து பேசுவேன்? என்ன ரவி சொல்கிறீங்க? நீங்கள் தான் பண்ணீங்களா? அப்போ அபாஷன் ஆனதுக்கு காரணம் நீங்கள் தானா? இது உங்கள் வேலை தானா? எதுக்கு இப்படி பண்ணி? உங்களை நம்பி தானே இது பண்ணேன். என்னை இப்படி மோசம் பண்ணிட்டீங்களே. இப்படி நான் எந்த தைரியத்தில் உங்கள் வீட்டில் வந்து பேசுவேன்? என்னத்தை வச்சு நான் பேச முடியும்? நான் சொல்கிறத யார் நம்புவா? அதுக்கு தாண்டி நான் அப்படி பண்ணினேன். ஜூஸில் உனக்கு மருந்தை கலக்கி கொடுத்தது அதுக்காண்டி தான். உன்னை எப்படி கலட்டி விடுறதுனே யோசிச்சுக்கிட்டு இருந்தா, திடீர்னு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோங்கிற. எனக்கு எப்படி இருக்கும், நல்ல லைஃப்பில் செட்டில் ஆகி உட்காந்து சாப்பிட்லாம், எங்கள் அப்பா பற்றி சொத்துலாம் எனக்கு எழுதி வைப்பார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா, நீ குறுக்க வர. அதே என்ன பண்ணுறது? உடனே கொல்ல முடியுமா? உடனே கொல்ல முடியாதுல்ல. அந்த அளவுக்குலாம் தைரியம்லாம் எனக்கு இல்லை. அதனால தான் உள்ளே வர்றதை அழிச்சாச்சு. இன்னையோட உனக்கும் எனக்கும் எதுவும் இல்லை, ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. நம்ம சாப்டருக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. அதை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். மற்றபடி இந்த காசு வேணும், அது வேணும், இது வேணும், இனிமேல் என்கிட்ட கேட்குற வேலை வச்சுக்காது. நான் தரவும் மாட்டேன், தரவும் முடியாது. சரி சொல்லும், நான் கல்யாணத்துக்கு சொல்லி அனுப்புகிறேன். முடிஞ்சா வா, இல்லையா அழுதுகிட்டே வீட்டில் உட்காந்துரு. அப்புறம் நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. உன் கல்யாணத்தில் என்ன சொல்லிடாத, நான் ஃபேமிலி ஆயிடுவேன். என்னாலலாம் வர முடியாது. என்ன ரவி இப்படி பேசுறீங்க? உங்களை தானே நம்பியிருந்தேன். ப்ளீஸ் ரவி, நான் வீட்டில் வந்து பேச சொல்கிறேன் அப்பாவை. சாரி செல்லம், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. போடா நாயே, என்கிட்ட வந்து கெஞ்சுவம் நினச்சிக்கிட்டு இருக்கியா? நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? எனக்கு எல்லாமே இதாகிடுச்சு, அபாஷன் ஆயிடுச்சு அப்புறம் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதை தான் இல்லை, அந்த ஜூஸை குடித்தது எங்கள் அக்கா. நான் குடிப்போம்னே வச்சுருந்தேன். நல்ல வேலை அவள் எடுத்து குடிச்சிட்டா. அவளை குடிச்சு உடம்பு சரியில்லை. அப்போ தான் தெரிஞ்சது நீ ஏதோ கிரிமினல் வேலை பார்த்துருக்கேன். இப்போ தானே தெரியுது. உன் மேலே டவுட்டு தான் பார்த்தேன், கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். என்ன சொல்கிற திவ்யா? அப்போ இதை நீ குடிக்கலையா? அப்போ நான் வந்து கேட்கும்போது எனக்கு வயிறு வலிக்குது, ஒரு மாதிரியா இருக்குது, அப்படி இப்படின்னு சொன்னேன். அப்போ அதெல்லாம் சும்மாவா? கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் கேட்டேன். அப்போவே லைட்டாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ உன் வாயிலே சொல்லிட்டீல்ல, இதை நான் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். உங்ககிட்ட தான் ஃபோனே இல்லையே, எங்கே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன்? யார்கிட்ட காது குத்துற? எனக்கு ஏற்கனவே காது குத்தியாச்சு. ஃபோனை உங்களுக்கு தெரியுற மாதிரிலாம் வைக்க முடியாது. பிடிக்கிட்டு ஓடிட்டேன்னா என்ன பண்ணுறது? அது ஒரு இடத்துல சேஃபாக இருக்குது. அது எங்கேன்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஆதார் தானே கேட்டியே, ஆதாரம் சீக்கிரமே வரும். இங்கே பாரு திவ்யா, அந்த மாதிரி எந்த வேலையும் பார்க்காத. அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன், கொலைகாரனை மாறிடுவேன். பார்த்துக்க, உன்னை கொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். இல்லைன்னா வச்சுக்கவே கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன்.
நீ அந்த அளவுக்குலாம் பண்ணுவேன், அதெல்லாம் தயங்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். கொன்னுட்டு நிம்மதியாயிரு. அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணி செட்டில் ஆவ? உன்னால என்னை கொல்லவே முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. உனக்கு எப்படி கல்யாணம் நடக்குதுன்னு நான் பார்க்குறேன். எங்கள் அப்பாவை கூட்டியாந்து இன்னும் ஒரு வாரத்தில் உங்கள் வீட்டில் பேசுகிறேன். வெயிட் பண்ணு. கொஞ்சம் இறங்கி போனால் போதுமே. அப்படியே எப்படி பேசுனேன், இப்போ பேச பார்ப்போம். இப்போ அந்த வாயை தர. இல்லை திவ்யா, சாரி திவ்யா, நம்ம எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். அதுக்குள்ளே அப்பாவை கூட்டிகிட்டு வரேன் அந்த மாதிரி அந்த முடிவெல்லாம் எடுக்காது. எதாக இருந்தாலும் நமக்குள்ளே பேசி சமாதானம் பண்ணிக்கலாம். அந்த இதெல்லாம் எப்போவோ தாண்டியாச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களை பேச சொல்லி, நீங்கள் பேசல. அதுக்கு பதிலாக வேறு முடிவு எடுத்தியே. அப்போ நான் இந்த முடிவு எடுத்ததே ஆகணும். என் வழியை நான் பார்க்கணும்ல. சரி வரட்டா? அப்புறம் காசு ஞாபகம் இருக்குல்ல? நாளைக்கு கரெக்டாக எனக்கு 10 மணிக்கு கூகுள் பேயில் வந்துடணும். வரலைன்னா நான் வீட்டுக்கு வந்துடுவேன். காசு ரெடி பண்ண முடியல அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொன்னேன், வீட்டில் வந்து நிற்பேன். அப்பாவை கூட்டிகிட்டு வருவேன், கூடவே போலீஸும் வருவாங்க. சரி சொல்லலாம், வரவா? ரொம்ப ஹாட்டாக இருப்பேன், ஏதாச்சும் கூலை வாங்கி குடிச்சிட்டு போ. காசு வச்சிருக்கே இல்லையா? அதெல்லாம் வச்சிருப்பேன். நீ வேலைக்கு போகலைனாலும் அதே அந்த போனா இருக்காளே, அவள்கிட்டே வாங்கி வச்சிருப்பேன். அவளுக்கு உண்மை தெரியும் அப்போ இருக்கு. என்னடா அது, நம்ம ஒன்று நினச்சி வந்தால் இங்கே ஒன்று நடக்குது. அவளுக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு, நீ கூட கலட்டி விட்டுலாம் அப்படி தானே நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ மறுபடியும் முதல்ல இருந்தே ஆரம்பிக்கிறாளே, ரெக்கார்ட் பண்ணியிருக்க வேறு சொல்லியிருக்காளே. உண்மையாக சொல்லியிருப்பாளா, ஒருவேளை பொய் சொல்லியிருப்பாளா, நம்மளை மிரட்டுறக்காண்டி. உண்மையாக இருக்காது, அந்த அளவுக்குலாம் அவள் பண்ண மாட்டா. நம்ம இப்படி பேசணும்னு தெரிஞ்சால் வந்திருப்பா, அப்படிலாம் வந்திருக்க மாட்டாள்ல. சும்மா நம்மளை இப்படி ஏமாத்துறதுக்காக இது பண்ணுறா. ஒருவேளை இப்படி பண்ணிட்டா, ரெக்கார்ட் பண்ணியிருந்தா என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்குள்ளே இவளை எப்படியாச்சும் அடக்கணுமே, ஏதாச்சும் பேசி தித்திக்கலான்னு பார்த்தா அதுக்கும் ஒத்து வர மாட்டேங்கிறா. நம்ம கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்காமல் இப்போ பண்ணதே தப்பாக போச்சு. அபாசன் ஆயிடுச்சுன்னு அவள் சொன்னதை வச்சு இது பண்ணிட்டோம். இவள் நம்ம வீட்டில் வந்து பேசுறதுக்கு முன்னாடி வீட்டில் ஏதாச்சும் ஒரு பொய்யை சொல்லி சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி வைக்க சொல்லணும். அதே நல்லது. அதுக்கப்புறம் அவளால் ஒன்றும் பண்ண முடியாது கல்யாணம் ஆயிடுச்சுன்னா. ஐசு இப்போ எப்படி இருக்கு? உடம்புக்கு பரவாயில்லையா? இருக்கேன், நல்லா தான் இருக்கேன். உங்களை யார் இப்போ என்னை பார்க்க வர சொன்னது? அப்படியே ரொம்ப நல்ல ஒரு மாதிரி பார்க்க வந்துட்டேலாக்கும். ஒன்னால தான் எனக்கு இப்படி ஆனது. நீ எனக்கு பேசுனியா, அதை நினச்சிக்கிட்டு என் பிரவீன் எனக்கு இனிமேல் கிடைக்கவே மாட்டேன்னு அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் போனேன். வயதில் வந்த வண்டியை பார்க்கவே இல்லை, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்போ நல்ல ஒரு மாதிரி வந்துட்டியாக்கும். ஒன்னால தான் நான் இப்படி இருக்கேன். தயவு செஞ்சு போறியா? உன்னை யார் பார்க்க வர சொன்னது? யார் நான் இங்கே இருக்கேன்னு உனக்கு சொன்னது முதல்ல? பாத்தியா பவி, இவளை பார்க்குறதுக்கு குதிச்சுக்கிட்டு வந்தேன். நான் அப்போவே சொன்னேன்ல, இவளை வேணாம், பார்க்க வேணாம், எதுவுமே இது பண்ண வேணான்னு சொன்னால் கேட்டியா நீ? ஓ பிரவீன், நீங்களும் வந்திருக்கீங்களா? பரவாயில்லையே, கொஞ்சமாச்சும் பாசம் இருக்கா இல்லை அந்த பவி கூட்டிகிட்டு வந்தால என்னன்னு தெரியல, வந்திருக்கீ. பரவாயில்ல, என் மேலே பாசம்லாம் இருக்காது, அதெல்லாம் இல்லைன்னு தெரிஞ்சு வச்சு. நான் எப்படி பண்ணா உனக்கு இருக்கு என்ன இருக்குன்னா செத்துட்டேன்னு பார்க்க வந்தீங்களோ ஒரு வேலை. என்ன ஐசு இப்படி பேசுகிற? நீ நல்லா இருந்தா தானே? எப்படி இருந்தாலும் நீ நல்லா இருக்கேன்னு பார்க்க தானே வந்தோம். அதுக்கு போய் இப்படி பேசுகிற? வேறு எதுக்கு நாங்கள் வர போகிறோன்னு சொல்லு. நான் நல்லா இருந்தால் உனக்கு என்ன, நல்லா இல்லைன்னா உனக்கு என்னம்மா? நான் நல்லா இல்லைன்னா தான் உனக்கு ரொம்ப சந்தோஷம். எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ வாட்டுக்கு நல்லா செட்டில் ஆயிடுவேன். நான் இருக்க தானே உனக்கு பிரச்சனை. நான் வந்ததே இப்போ உனக்கு பிரச்சனை. எவ்வளோ நேரம் என்னை திட்டிருப்பேன், எவ்வளோ மனசுக்குள்ளே கறி இருப்பேன். நீ திட்டினாலே என்னமோ தான் இப்படி போய் விழுந்து போய் கிடக்கிறேன். நல்ல வேலை, இப்போ கொஞ்சம் நல்லா ஆயிட்டேன். யாரும் என்னை பார்க்கலாம் வர வேணாம். நான் பார்க்க வரலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணலாம் மாட்டேன். ஃபீல் பண்ணுற அளவுக்கு நீங்கள் என்ன எனக்கு முக்கியமானவங்களா? இந்த பிரவீன்காக தான் வந்தேன், அவனே இல்லைன்னு ஆயிடுச்சு. இனிமேல் எனக்கு என்ன? ஐசு என்ன லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு அப்போவே இந்த பவிட்ட சொன்னி, இந்த ஐஸ்லாம் திருந்தவே மாட்டா, அவளுக்காகலாம் போய் நிற்காத அப்படின்னு சொல்லி இவ கேட்டாளா? பரவாயில்ல பிரவீன், பேசினா பேசிட்டு போகிறேன். இப்போ நல்லாயிட்டால, அது போதும். இப்போ மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. வாங்க போகலாம் நம்ம. இல்லை பவி, நீ என்ன பண்ணேன்னு சொன்னால் தானே அவளுக்கு புரியும். இல்லைன்னா அவள் தப்பாக தானே நினச்சிக்கிட்டு இருப்பா உன்னையே. நீ அப்படி இருந்து தப்பு பண்ணலையே, அவன் மேலே தானே தப்பு. அவன் மேலே தப்பு வச்சுக்கிட்டு உன் மேலே இது பண்ணுறா. பரவாயில்ல பிரவீன், விடுங்க பிரவீன். நல்லாயிட்டால, அது போதும். நம்ம வாங்க போகலாம். இன்னும் மாறவே இல்லை ஐசு, அப்படியே இருக்க. உன்னை எதுக்காக நான் விட்டுட்டு போனேனோ அப்படியே தான் இருக்க. அதை மாற்றிக்கிட்டாலாச்சும் உன்னை கொஞ்சம் அளவுக்காச்சும் பிடிக்கும். நீ அதை மாற்றிக்கவே இல்லை, மாற்றிக்க ட்ரை பண்ணவும் இல்லை. உன்னை எப்படி எனக்கு பிடிக்கும்? அந்த பவிட்ட அப்போவும் சொன்னேன், வராதன்னு கேட்டால. உனக்காக எல்லாம் பண்ணணும்னு நினச்சேன். அவளுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். என்ன பட்டாலும் திருந்தவே மாட்டேன். நீ திருந்தாது, இப்படியே இருக்கு. உன்னை பார்க்க வந்தது எங்கள் தப்பு தான். பரவாயில்ல பிரவீன், இந்த அளவுக்குலாம் நீ பேசுவியா? இப்படிலாம் பேசி நான் பார்த்ததே இல்லை. என்னை லவ் பண்ணணும்னு சொல்லும் போது கூட அப்படிலாம் பேச மாட்டேன். அப்போதைக்கு சின்ன பையன் தானே, பொறுமையாக பேசுவேன், அழகாக பேசுவேன், அமைதியாக பேசுவேன். ஆனால் இப்போ எப்படி பேசுகிற பற்றி எரிஞ்சு பேசுவேன். எல்லாம் பவி கொடுக்குற இடம் தானே. சரி விடு, பார்த்துக்கலாம். என்னடி ஐசு, இப்போ எல்லாம் ஓகே தானே? வலி எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கா? ஆமாடி, எல்லாம் ஓகே தாண்டி. அம்மா காலையிலேருந்து உன்னை ஆளே காணும், எங்கே தான் போனேன்? அப்பாட்ட கேட்டு எங்கேயும் வெளியில் போகணும். நீ அப்படி எங்கேடி போகிற? முக்கியமான விஷயமா? சும்மா தாண்டி ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போனேன். ஆமாம், எங்கே அப்பாவே காணோம்? ஏதோ மருந்து வாங்கணும்னு சொல்லிட்டு போனார். இன்னும் ஆளை காணோண்டி. சரி, உனக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரட்டுவா சாப்பிட்றதுக்கு? என்னடி திடீர்னு பாசமாக பேசுகிற? எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு பாசம் பொழியிறியே, என்ன ஆச்சரியமாக இருக்குது. என்ன பண்ணுறது, என் கூட பிறந்துட்டியே. நீ என்னதே பண்ணாலும் உன்னை நான் தானே பார்க்கணும். நீ நல்லவளோ கெட்டவளோ எனக்கு அக்கா தானே, அதனால உன்னை நான் தானே பார்க்கணும். வேறு யார் பாப்பா? வேறு ஊரில் இருந்து வந்தால் பார்ப்பாங்க?
உன் கேரக்டரை மாற்றிக்க சொன்னி உனக்கும் எனக்கும் செட் ஆகலை. அதனால நான் பேசுறதை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். நமக்குள்ளே சண்டை அதிகமாக வரும். அதுக்காக நீ இப்படி இருக்கும்போது உன்னை பார்க்காம அப்படி நான் போய் இருந்துருவேனே. சாரி திவ்யா, என் கேரக்டரை நான் மாற்றிக்கணும்னு தான் பார்க்குறேன். என்னால் மாற்ற முடியலை. என்னால் தான் எல்லாருக்கும் கஷ்டம். எல்லாரையும் நீ கஷ்டப்படுத்துகிற. அப்படி இருந்து நீ கஷ்டப்படுத்தி உன் ஆஃபீஸ்லேருந்து யாரோ உனக்கு வந்து பிளட் கொடுத்துட்டு போனாங்க தெரியுமா? என்ன சொல்கிற? ஆஃபீஸ்லேருந்து வந்து பிளட் கொடுத்தாங்க. அப்போ பிளட் பேங்க்லேருந்து பிளட் இல்லையா எனக்கு? இங்கே கிடைக்கவே இல்லை, ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் ஆஃபீஸில் கேட்டு வச்சுருந்தோம். ஆஃபீஸில் இருந்து தான் கொடுத்துட்டு போனாங்க. உன்னை பார்க்க வரேன்னு சொன்னாங்களே, வெள்ளையா? இல்லையடி, என்னை பார்க்க வெள்ளையடி. யார் கொடுத்துருப்பா? ஒரு வேளை பிரியா எதுவும் கொடுத்துருப்பாளோ? பேர் தெரிலடி. அப்பா தான் சொன்னாங்க ஃபோன் பண்ணி. காலையில் வந்து கொடுத்துட்டாங்க, இங்கே தான் நிற்கிறாங்கன்னு சொன்னாங்க. அப்போ உன்னை பார்க்கலையோ, எதுவும் மயக்கத்தில் இருந்தியோ என்னமோ. என்னம்மா இப்போ உடம்பு நல்லா ஆயிடுச்சா? ஆமா, அவங்க வந்து பார்த்தாங்களே, பார்த்துட்டு போயிட்டாங்களா? ஐயோ, டீ வாங்கி கொடுப்போம்னு நினச்சேன், அதுக்குள்ளே போயிட்டாங்களே. என்னப்பா, அவள் யாருமே பார்க்கவில்லைங்கிறா. நீங்கள் என்னமோ பார்க்க வந்தாங்கிறியா? அவள் மயக்கமாக இருக்கும், அப்படியே போயிட்டாங்க போல். அவங்க தானே பிளட் கொடுத்தாங்க அவங்க ஆஃபீஸ்லேருந்து. பேர் என்னப்பா? பேர் என்னன்னு கேட்க மறந்துட்டேனேம்மா. என்ன முதல் சொன்னாங்க, ஞாபகம் இல்லையே. 2 பேர் ரூமுக்கு தானே வந்தாங்க பார்க்க வரோம்னு. எப்படி பார்க்காம போயிருப்பாங்க? என் ஃப்ரெண்டு கொடுத்துருப்பாப்பா, பிரியா. அவள் தான் கொடுத்துருப்பா, எனக்கு தெரியும். வேறு யாரும் எனக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இல்லைம்மா, அவங்க பேர் எடுக்கிறதுங்கனுக்குள்ளே நிற்கிது, வரமாட்டேங்குது. நான் ஞாபகம் வந்தோன்னு சொல்கிறேன். சரிப்பா, நீங்கள் ஏதாச்சும் போய் சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வாங்க, எனக்கு தான் பசிக்குது. சரிம்மா, நேர் பேசுங்க, நீங்கள் வாங்கிட்டு வரேன். என்னடா போனோன்னு கொஞ்ச நேரத்தில் வந்துட்டியே, நான் வருவோம் இப்போ தான் கிளம்பி, நீங்கள் அதுக்குள்ளே வந்துட்டியே. என்ன இப்போ ஓகேவா? நல்லா இருக்காளா? அவளுக்கு என்ன, நல்லா தான் இருக்கா. அப்போவே 2 பேரும் படித்து சொன்னோம்ல, போவேன்னா நீ கேட்டாளா? அவள் நல்லா பாயிட்டு எப்படி திமிரா பேசுகிறா தெரியுமா? எதுக்கு நீங்கள் வந்தீங்க, ஏன் வந்தீங்க, யாருக்காக வந்தீங்க, உங்களுக்கு யார் சொன்னது, நீங்கள் எதுக்கு என்னை பார்க்க வந்தீங்க, உங்களால் தான் எனக்கு அப்படி ஆச்சு அப்படின்னு பவியை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கா. இப்போதே ரத்தம் கொடுத்தா, அது கூட தெரியாமல் திட்டிக்கிட்டு இருக்கா. முடியாமல் கிடக்கும்போது கூட அவள் திட்டுறா. அவள் கொழுப்பு அடங்காதே. இவன் ரத்தம் கொடுத்தான்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. எதுக்கு பிரீத்தி கொடுத்துட்டு எதுக்கு சொல்லி காமிக்கணும்? விடு. அவள் குணமே அப்படிதான், பிறவி குணமே அதான் போல, மாறாது போல. அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? ஏதோ ஒரு நம்மளால முடிஞ்சது சின்ன உதவி பண்ணியாச்சு, அதை சொல்லி காட்ட வேணாமே. அவன் நினச்சதை நினச்சிட்டு போட்டோம், அவ்வளோதான். இவன் என்ன நான் இப்படி தியாகி மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கா? இவளை வச்சுக்கிட்டு நீ என்ன ஒன்று புரிய எனக்கு ஒன்றுமே தெரியல. என்ன பிரீத்தி பண்ணுறது? ஒரு 4 பேருக்கு நல்லது செய்கிறது நல்லது தானே. அதில் நல்ல உக கெட்ட உக அதெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது. நம்மளால் முடிஞ்ச உக, நமக்கு தெரிஞ்ச உக, கஷ்டத்தில் இருக்கும்போது உதவி பண்ணியிருக்கோம், அது நல்லது தானே. அது யாருக்கும் நம்ம குடும்பத்துக்கு புண்ணியம் வந்து சேரும்ல, நம்மளை எப்பாச்சும் ஒரு நாள் வந்து காப்பாற்றாது. இப்படி தான் பிரீத்தி, இவ ஆயா மாதிரி பேசிக்கிட்டே இருக்கா. சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. இவள் பட்டாலும் திருந்த மாட்டேங்கிறா. இவளை என்ன சொல்கிறதுனே தெரியல. போகிட்டு சரி விடுங்க, அதே அவன் சரியாயிட்டால. அவள் எப்படியோ பேசிட்டு போகிறா. என்ன பேசினாலும் பரவாயில்ல, பேசிட்டு போட்டு விடுங்க. அதை காதலே கண்டுக்காதே. நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம், நான் ரத்தம் கொடுத்தேன். எப்படி பவி சொல்லாமல் இருக்க முடியும்? நீ இவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்க, அதை கூட இது பண்ணாமல் ஒன்றையே அவள் திட்டுறான. அவள் எப்படி இருப்பா? அவங்க அப்பாவுக்கு தான் உங்களுக்கு தெரியும்ல, இல்லையா? நீங்கள் போகும்போது அவங்க அப்பா பார்த்தாங்க தான், அவங்க தான் நன்றிலாம் சொன்னாங்க. அப்புறம் ஏதோ டேப்லெட் வாங்கணும், வாங்கிட்டு வந்துடுறேன் இருங்க தம்பின்னு சொன்னாங்க. நாங்கள் தான் பார்த்துட்டு இருப்போம் பார்த்தோம். இவ இந்த பேச்சு பேசினால, அதோட அவங்க அப்பா கூட பார்க்கல வந்துட்டோம். பாவம், நல்ல மனுஷன். ஆமாம், அவங்க அப்பா நல்ல மனுஷனாக தான் இருக்கா. அவங்க தங்கச்சி ஒருத்தர் இருக்கலாம், 2 பேரும் ட்வின்ஸ் தான். அப்படியா? சரி எப்படியோ போயிட்டு போகிறேன். பவி, இந்த கேரக்டர் கொஞ்சம் மாற்றிக்கவே. எதுக்கு நீ இப்படி இது பண்ணிக்கிட்டு இருக்க? அவள்கிட்டலாம் அசிங்க பண்ணணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரீத்தி, நான் நல்லா தான் இருக்கேன். சரி வாங்க போகலாமா? என்னமோ பண்ணு, என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன். சரி அண்ணே, இவளை ஏதாச்சும் இது பண்ணி எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம். கூட்டிகிட்டு போகலாம் தான், மேடம் வருவாங்களான்னு தெரியலையே. ஏன் பிரவீன், இந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் மனசு சரியில்லாத போது உன் கூட இருக்கணும் தானே ஆசைப்படுவேன். எப்படி வருவீங்களான்னு கேட்டேன். கூப்பிடணும்ல, நீ கூப்பிடவே இல்லை. அப்புறம் வரமாட்டோம் நீனா எப்படி சொல்லுவேன்? அப்போ பிரீத்தி, நீ கிளம்பு. என் செல்லக்குட்டி வாரன்னு சொல்லிடுச்சு, நாங்கள் கிளம்புறோம். இந்த பாவி வெளியில் போச்சுனதே நான். ஒரு பேச்சுக்கு நீ வரியான்னு கேட்குறீங்களா? கேட்க மாட்டீங்களே. நானும் தான் இருக்கனே. நானும் தான் ஒன்று லவ் பண்ணுறேன். அது வந்து தொலைகுதா? எப்பாச்சும் ஆடிக்கு ஒரு தடவை, அம்மாசைக்கு ஒரு தடவை வருது. வந்துட்டு எனக்கு வேலை இருக்குன்னு ஓடி வருது. நீங்கள் 2 பேரும் எப்படி ஜாலியாக சுற்றியே பேசாமல் நான் அந்த கம்பெனிக்கு போகிறோம் கேட்டாலும் அதுவும் வேணாங்குது. என்னம்மா பண்ணுறது? உன் தலையெழுத்து எப்படி, எங்கள் தலையெழுத்து எப்படி? சரி பாய், கிளப்புறோம். பிரவீன், பிரீத்தியும் கூட்டிகிட்டு போகலாம்ல. நம்ம போய் என்ன பண்ண போகிறோம்? படத்துக்கு போகலாமா 3 பேரும் சேர்ந்து? பாவம்ல பிரீத்தி, அவளையும் யார் கூட்டிகிட்டு போகிறது? நம்ம தானே கூட்டிகிட்டு போகணும். ஏதாச்சும் புது படம் வந்தால் டிக்கெட் புக் பண்ணுங்களே, 3 பேரும் சேர்ந்தே போகலாம். அவளும் பாவம் தனியாக தானே இருப்பா. நான் இல்லாமல் ஒரு ஆள் என்ன பண்ணுவா? அவளுக்கும் போர் அடிக்கும்ல. போகலாமே 3 பேரும், ப்ளீஸ் பிரவீன். சரி, பவி சொல்கிறனால உன்னை கூட்டி போகிறேன். கிளம்பு போகலாம். உனக்கா தோணலை? அவங்க சொன்னாதே நீங்கள் கூட்டி போவீங்க. மேடம் சொன்னாதான் எதாக இருந்தாலும் இங்கே நடக்குமோ? அப்படி ஒன்று என்னை யாரும் கூட்டி போவேன். நான் ஒன்றும் வரல, போங்க. பாரு பவி, நான் கூப்பிட்டேன், அவள் தான் வரமாட்டேங்கிறா. அப்புறம் என்னை குத்தம் சொல்லக்கூடாது. நான் பேச்சை மதிச்சு தானே அவளை கூப்பிட்டேன். அவள் வரணும்ல, வரமாட்டேங்கிறா. அப்போ நான் என்ன பண்ணுறேன் சொல்லு? நீ என்னடா இப்படி மாறிட்ட? சின்ன பிள்ளை மாதிரி அங்கேயே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிரீத்தி அவள் சும்மா சொல்கிறா, அவளை பற்றி எனக்கு தெரியாதா? வா பிரீத்தி போகலாமா? பவி சொல்லுங்கன்னா ஓகே தான். இருந்தாலும் எங்கள் அண்ணனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது. பெரிய மாட்டை போட்டு கொடுத்தானே அடங்குவேன்னு நினைக்கிறேன்.
தயவு செஞ்சு அந்த காரியத்தை பண்ணுறீ முதல்ல. நீ மட்டும் அந்த காரியத்தை பண்ணினேன்னு வச்சுக்கவே உனக்கு கோயில் கட்டு கும்பிட்றேன். அம்மாட்ட எப்படின்னு சொல்கிறது தெரியாமல் தவிச்சுக்கிறதுக்கு நீ மட்டும் மேட்ரை லீக் அவுட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கவே, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். ஏதாச்சும் ஒரு பூகம் வந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன். அதை மட்டும் பண்ணு. அடப்பாவி, அப்படி சொன்னா நீ பயப்படுவேன்னு பார்த்தா இதே உனக்கு சாக்காது பண்ணிக்கிட்டியா? பெரிய மாட்ட சொல்லி யார் அடி வாங்குறது? நான் சொல்லலப்பா, உன் பிரச்சனை நீனே பார்த்துக்க. நான் தயவு செஞ்சு வந்துடுறப்பா. தெரியுதுல்ல, வா போலாம்.